கண்ணில் கருவளையம் வருது, கண்ணை சுற்றி வந்து ரொம்ப டார்க்னஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு மேஜர் ரீசன் வந்து தூக்கமின்மை, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறது. தூக்கம் எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் இல்லாமல் அந்த ஸ்லீப்போட டைம் எப்போல்லாம் குறையுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கருவளையத்தை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இது எதனால் நடக்குதுன்னா, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. ஒவ்வொரு ஏஜுக்கும் இவ்வளோ தூங்கணும் அப்படின்ற ஒரு டியூரேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஹியூமன் வந்து தூங்குறதுக்கான மினிமம் ஆசன்னு பார்த்தோன்னா 6 hours ஆஃப் ஸ்லீப் வந்து கம்பல்சரி இருக்கணும். அந்த 6 hours ஆஃப் ஸ்லீப் எப்போ குறைய ஆரம்பிக்குதோ உங்களுக்கு அடுத்த அந்த டே ஃபுல்லாகவே அது டிஸ்டர்பன்ஸாக போக ஆரம்பிக்கும். ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அப்பிடேட் சரியாக இருக்காது. உங்களோட அப்பிடேட்டுக்கான அதாவது பசிக்கான அந்த ஹார்மோன் சரியாக வேலை செய்யாதப்போ பசி எடுக்காதப்போ பசி எடுக்காத டைமில் ஃபுட் எடுத்துக்கிறதோ, இல்லை பசி இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுட்டை மாறி எடுத்துக்கிறதோ. ஸோ ப்ராப்பர் டயட்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ டயட்டில் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அதுவும் உங்களுடைய டைஜஷன் செரிமானத்தை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். அந்த செரிமானம், அந்த கட் ஹெல்த் எப்போ மாற்றமடைய ஆரம்பிக்குதோ அது உங்களோட ஸ்கின்னை போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்ல வந்து ஒரு பிக்மெண்டேஷனும் டார்க்னஸும் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ உங்கள் ஸ்லீப்பை நீங்கள் எப்போ ரெகுலேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் டைஜஷன் நார்மல் ஆகும். டைஜஷன் நார்மல் ஆச்சுன்னா உங்களுடைய ஸ்கின் ஹெல்த்தும் நார்மலாக ஆரம்பிக்கும், அந்த பிக்மெண்டேஷனும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது. ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு மெயின் ரீசனாக நிறைய பேர் சொல்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு எங்களோட பியூஸோட அணுகுமுறை எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசன் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசனுக்கான கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு 1-to-1 கவுன்சிலிங்ஸ் வந்து கொடுத்து அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து குறைக்க ட்ரை பண்ணுவோம். அந்த கவுன்சிலிங்கோட சேர்ந்து உங்களுக்கு அப்போ தெரப்பி நீடட்னா அதுக்கு தேவையான ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கான தெரப்பீஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஷிரோதரான்னு சொல்லக்கூடிய தெரப்பீஸ் இருக்குது. ஸோ ஷிரோதரா என்ன பண்ணணும், உங்கள் மைண்ட் காம்னஸ் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த தெரப்பீஸ்லாம் கொடுத்துட்டு கவுன்சிலிங்கும் கொடுத்து இதுக்கான சில மெடிடேஷன் டெக்னிக்ஸ், சில ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் இது எல்லாமே சொல்லிவிட்டு உங்களுக்கான ப்ராப்பர் டயட் கைடன்ஸும் கொடுப்போம். என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், உங்கள் டைஜஷனை பாதிக்காத மாதிரி என்ன மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸும் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கம்பைண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலும் மேனேஜ் பண்ணும், ஸ்லீப் நார்மலாக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் அந்த டார்க்னஸ், ஸ்கின்ல இருக்கிற இந்த பிக்மெண்டேஷன்ஸ் இது எல்லாமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம்.